பிரபாச தீர்த்தம்னு சொல்லக்கூடிய முக்தி துவாரகா அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தான். அங்கு பகவானுடைய தங்கை சுபத்ரா, அவளுக்கு இன்னொரு பேர் என்ன? இல்லைப்பா பயமாக இருக்கு, உங்ககிட்ட கேள்வியே கேட்கப்படாது. நான் என்ன சித்ரா என்கின்ற சுபத்ராவை மணந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தான். இவ்வளவு சொல்லியிருக்கு ஸ்ரீ மகாபாரதத்தில். அதை இன்னும் விரிவுபடுத்தி காட்டின பல மகான்கள். அதில் சுபத்ராஹரணம்ங்கிறதே பல நாடகங்களாக இருக்கும்போது மாதவ பட்டன் என்கின்ற மகான் இயற்றிய சுபத்ராஹரணம் என்கின்ற அந்த நாடகத்திலிருந்து அனுபவித்தோம். அவன் எப்படி ஒரு சந்நியாசி வேடம் பூண்டு வந்து அந்த சுபத்ரையின் மனதை கவர்ந்து அவளைத்தான் சாரத்தியம் செய்ய செய்து அவன் சென்றான் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். திரௌபதி ஏத்துனுட்டா. காண்டவ பிரஸ்தம் இவாளுக்கு கிட்டியது. அக்னி பகவானால் கூட எரிக்க முடியாத காட்டை கண்ணனும் அர்ஜுனனுமாக நரநாராயண ஸ்வரூபர்களாக இருக்கக்கூடிய இந்த துவந்தங்கள் எரித்தன. அதில் எப்படி தக்ஷகனுடைய குழந்தை பிழைத்து போயிற்று, அதே சமயத்தில் எப்படி நமூச்சியின் தம்பியான மயன் சரணாகதி தேடி வந்தான், எப்படி ஒரு மந்தபாலன்கிற மகனியர் ஒரு ரிஷி அவர்தான் ஷார்கிகா பக்ஷியாக மாறி தன் குழந்தைகளை அக்னி மந்திரங்களை கொண்டு ரட்சித்தார், அக்னி எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிறத பார்த்துட்டோ. அந்த காண்டவ பிரஸ்தத்தை நன்றாக சீர்திருத்தி மயதானவன் என்கின்ற அந்த தச்சன் அதை ஒரு பெரிய அரண்மனையாக இந்திரபிரஸ்தமாக மாற்ற அந்த ராஜசூய யாகத்துக்கு எல்லோரும் வர வேண்டும் என்பதற்காக இவர்கள் ஒரு யாத்திரை செல்ல எல்லோரும் கட்டுப்பட்டிருக்க, ஜராசந்தன் மட்டும் கட்டுப்படாமல் இருக்க பகவானின் அனுகிரகத்தால் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் வாயுஸ்வரூபனாக இருக்கக்கூடிய வாயுவின் அம்சமாக உள்ள பீமன் எப்படி கொன்று முடித்தான் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இவ பகவான் வந்து துவாரகாப்பட்டினத்தை விட்டு இந்திரபிரஸ்தம் கிளம்பணும். ஏன்னா அவன் ராஜசூயத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கான், வந்துடும் கோ அப்படின்னு. அப்போ சிசுபால வதத்தில் சொல்கிறார், பெருமாளும் பிராட்டியுமாய் ருக்மிணி பிராட்டியுமாய் எப்படி உட்காந்துட்டு இருந்தா, எவ்வளோ அழகாக இருக்குது, அவள் துவந்தத்தை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பெருமாள் நின்னா அழகு, உட்காந்துண்டா அழகு, கொப்பளிச்சா அழகு, பல தேய்ச்சா அழகு, சாப்பிட்டா அழகு. இதில் எது அழகில்லைன்னு சொல்ல முடியும்? அழகு இனிமை, மதுரம் மதுரம். வல்லபாச்சாரியார் இயற்றினார். அதரம் மதுரம், வதனம் மதுரம், சரிதம் மதுரம், சபலம் மதுரம், ஹசிதம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். மதுராணி என்கின்ற ஊரை சேர்ந்தவனுக்கு எல்லாம் மதுரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இயற்றினார். காரணம் என்னென்னா, பகவான் எது செய்தாலும் அது சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டைலோடு பண்ணுவார். அதாவது பல்லு தேய்க்கிறது ஒரு ஸ்டைல். நம்ம ஹீரோலாம் இப்படி 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 வச்சுக்கிறா, இப்படி சுத்தரா, அந்த கண்ணாடி போட்டுக்கிறதே ஒரு தனி விதமாக இருக்குது இல்லையா? அவர் எது பண்ணாலும் சிருஷ்டிக்கிறதில்ல, சிருஷ்டியிலேருந்து ஆரம்பித்து எல்லாம் தான் நல்லா தான் பண்ணுறார். யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு பக்கம் பார்த்தா கிடுகிடு காடுகள் இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸில், இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா கடல் இருக்குது, இந்த பக்கம் மழை பெய்யுறது, அந்த பக்கம் மழை பெய்ய மாட்டேங்கிறது, இந்த பக்கம் பார்த்தேன்னா ஒரே அடர்ந்த காடு. சரி கொஞ்சம் மேலே போய் தார் டெசர்ட் வரைக்கும் போகலான்னா வெறும் பாலவனம், ஒரு சொட்டு மரம் கூட கிடையாது. சரி கொஞ்சம் விதேசத்துக்கு போய் பார்க்கலாம்னா அங்கே திடீர்னு இலைகள் எல்லாம் நிறம் மாறுறது, திடீர்னு கொட்டுறது, திடீர்னு வளருது. என்ன மாதிரி சிருஷ்டி பண்ணியிருக்கார். ரொம்ப உழைச்சிருப்பாரோ பாவம், இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரே, உழைச்சிருப்பாரோன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை. உக்காந்துருக்கார், நினைச்சார் இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படட்டும், அது ஆயிடுத்து. யாருக்காவது இந்த மாதிரி காரியம் நடக்குமா? இப்போ ஆற்றுல ஏதோ நீங்கள் தெளிக பண்ணணும்னு நினைக்கிறேள். இப்போ இந்த ஆற்றுல உட்காந்து நான் போவதற்குள்ளே உப்புமா கூழக்கட்டை ஆக வேண்டும் சொல்லி பாருங்கள், ஒன்றும் ஆகாது. நம்ம போய் ஆற்றுல மெனக்கெட்டு வெவ்வேற்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு செய்தால்தான் உண்டு. அதுவும் செய்த பிறகு இது நன்றாக வருமானு தெரியாது. இவ்வளவெல்லாம் மெனக்கெட்டுவிட்டு மல்லிகாதை பார்த்து, அவளதை பார்த்து, வெங்கடேஷ் பட்டி இவாழ்தை பார்த்து எல்லாம் பண்ணணும். 5 பெட்டி 5 இல்லாத பெட்டி எல்லாத்தையும் பார்த்துவிட்டு எல்லாம் பண்ணணும்னு நினச்சா அது நம்ம மட்டும் சாப்பிட முடிகிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தருக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கார். எதுக்கு இது சொல்ல வந்தேன்? நம்ம முயற்சித்தாலும் ப்ராடக்ட்டு ரிசல்ட் நல்லா இருக்க மாட்டேங்கிறது. அவரோட ரிசல்ட் பிரமாதமாக இருக்குது. ஏதாவது முயற்சி எடுத்திருக்காரா? அவர் முயற்சியே எடுக்க வேண்டாம். அதனால் எது செய்தாலும் அழகு. அதை சொன்னாராம் மாகன். ஸ்ரீயப்பதி ஸ்ரீமதி சாசிதும் ஜகன் ஜகன் நிவாசோ வசுதேவ சத்மனி வசந்த தச விதரணம் அம்பராத் ஹிரண்ய கர்ப்பாத் அங்கபுவம் முனிம் ஹரிஹி. ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னா யார்? பிரம்மா. கரெக்டா? ஞாபகம் வச்சுங்கோ. இது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். புராணங்களில் பொதுவாக ஹிரண்ய கர்ப்பன்னு வந்தால் பிரம்மாதான். ஆனால் வேதத்தில் வந்தால் பெருமாள்.
வேதத்தில் சகல சப்தங்களும் ஒரே ஒருவனுக்கு தான் பிரதிபாத்தியம்னு சாஸ்திரம். ஆனால் புராணங்கள்னு வரும்போது அது வெவ்வேறு இதுவாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போது நான் ஹிந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். ராம் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறேன். நீங்கள் எந்த ராம் கேட்பள்? என் ராமா? அது என் ராமும் இல்லை, உங்கள் ராமும் இல்லை, ஏதோ ஒரு ராம் கேட்போமோனோ. அப்போ அந்த ராம் என்கின்ற பேர் யாருடையது? யாரோடது அந்த ராமன்கிற பேர்? ராமரோடது. ஆனால் இவர் வச்சுன்னு இருக்கார். இப்போ நம்ம உடனே தேடி பார்க்கப்படாது அந்த ராமர்கிட்ட இருக்க குணங்கள்லாம் இவர்கிட்ட இருக்கான்னு. அது நமக்கு வேண்டாங்கது. அவர் பேரை இவர் வச்சுட்டு இருக்கார். அதே மாதிரி வேதத்தில் சொல்லியிருக்கிற பேரெல்லாம் பகவானுடையது. பகவான் பேரை அவருடைய பிள்ளை பேரை எல்லாருக்கும் கொடுத்து வச்சிருக்கார். அதனால் புராணங்கள் சேவிக்கும் போது ஹிரண்ய கர்ப்பன்னு சொன்னால் பிரம்மா, இந்திரனா இந்திரன் தான். ஏன் இது சொல்கிறேன்னா, புராணங்களில் இந்திரன் வரும்போது இந்திரனை தான் சொல்லும். ஆனால் வேதத்தில் இந்திரன் வரும்போது பெருமாளை தான் சொல்லும். எப்படி சுவாமி இப்படி சொல்கிறேன்னா, இந்திராய ஸ்வாகான்னு சொல்லி விடுறோம். இந்திரனுக்கு ஹவிசு கொடுக்குறோம். நன்னா யோசிச்சு பாருங்க. இந்த இந்திரன் மேலே 7 எஃப்ஐஆர் இருக்குது. அகல்யாலேருந்து லாட்ஜ் பண்ணியிருக்கா. இப்போ இது புராணத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்திரன். ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய இந்திரன் அக்னி மூலமாக நாம் கொடுக்கவல்ல ஆதி இந்திரன். அதனால தான் திவ்ய பிரபந்தத்திலும் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, அதில் ஆழ்வார் சாதிச்சார். பச்சை மாமலை போல் மேனி, பவழவாய், கமலச்செங்கண், அச்சுதா, அமரரேரே, ஆயர்த்தம் கொழுந்தே என்னும். இந்த என்னும்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, என்னும்னா என்ன? அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எப்படி என்னுமை படிக்கணும்னா, பச்சைமா மலை போல் மேனி என்னும், பவழவாய் என்னும், கமலச்செங்கண் என்னும், அச்சுதா வென்னும், அமரரேரே என்னும், ஆயர்த்தம் கொழுந்தே என்னும். இப்போ எடுத்தா இவ்வளவு என்னும் வச்சு நீங்கள் சேர்த்துக்கணும். அப்படின்னு நீங்கள் இவ்வளவு சேர்த்துட்டோ, இப்பேற்பட்ட உன்னை இச்சுவை தவிர யான் போய், யான்னா இந்த ஜீவாத்மா, போய்னா இந்த சரீரத்தை விட்டு விடுபெற்று போய் இந்திரலோகம் ஆளும். இந்திரலோகம்னா இப்போ என்ன? இந்திரலோகம்னா என்ன? இப்போ நம்ம சொர்க்கம்னு வச்சுருக்கோம். இப்போ அப்படின்னா இப்போ திருப்பி பாருங்க. இப்போ ஆழ்வார் முதல்ல இந்திரலோகமான ஸ்வர்கலோகத்தை ஆசைப்பட்டிருக்கணும். அப்புறம் ரங்கநாதரை பார்த்தோன்னே எனக்கு இந்திரன் வேண்டாம் நீ போரும்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அது நன்னா இல்லை கேட்கறதுக்கு. என்னவோ முதல்ல இந்திரன் ஆசைப்பட்டார், ரம்பையை ஆசைப்பட்டார், திலோத்தமையை ஆசைப்பட்டார், இந்திரலோகம் ஆசைப்பட்டார். ரங்கநாதரை பார்த்தோன்னே இந்திரலோகம் வேண்டாம்னு சொல்லிட்டாருங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அந்த இடத்துல அப்படி வச்சுக்கூடாது. இந்திரலோகம்னு அந்த இடத்துல சொன்னால் இந்திரன்னா வைகுண்டம்னு அர்த்தம். வைகுண்டத்தை முதல்ல ஆழ்வார் ஆசைப்பட்டாராம். ஆசைப்பட்டுட்டு ரங்கநாதரை போய் சேவிச்சாராம். சேவிச்ச உடனே பார்த்தா இந்த அழகு எனக்கு வைகுண்டத்தில் கூட கிடைக்காது போல இருக்குது. அதனால் வைகுண்டம் வேண்டாம், எனக்கு ரங்கநாதர் வேணும்னு சொன்னாரே ஒழிய இந்திரலோகத்தெல்லாம் ஆழ்வார் ஆசைப்பட்டுன்னு தான் நம்ம முதல்ல அவர் ஆழ்வாராகவே வச்சுருக்க மாட்டோம். இந்த இந்திரலோக ஆசையிலேருந்து விடுபட்டு இருக்கக்கூடியவருக்கு தான் நம்ம ஆழ்வார்கள் எல்லாம். அதனால் ஜாகிரதையாக பிரபந்தத்தை சேவிக்கும் போதும் இந்திரலோகம்னு சொன்னால் அந்த இடத்துல பரமபதம்னு அர்த்தமே ஒழிய இந்திரனுடைய லோகம் அன்று. எப்படி வேதத்தில் இந்திரன் சப்தம் பெருமாளை சொல்கிறதோ அந்த மாதிரி. ஆனால் புராணங்களில் இந்திரன் தான், ஹிரண்யகர்பன் தான். அதனால் இந்த இடத்துல ஹிரண்யகர்பன் ஒரு காவியத்தில் வருவதால் அது பிரம்மாவின் பிள்ளை. அதுக்கு இவ்வளோ நாழி அர்த்தம் சொன்னேன் ஆச்சு. இப்போ பெருமாள் நாரதர் வரார். நாரதர் வீணை மீட்டுட்டே வருவார். எப்போவுமே மியூசிக்கோட தான் வருவார். இப்போ சில குழந்தைகள்லாம் புஸ்தகம் படிச்சுட்டே இருக்கும். சில பேர் இந்த ஃப்ளைட்டில் போகும்போது அவன் செக்யூரிட்டி செக்கு கூப்பிடுவான். அப்போ கூட புஸ்தகமே வச்சுருப்பார். படிக்கிறாரா இல்லையான்னு தெரியாது, வச்சுருப்பார். அது என்னவோ வீணாபாணி சரஸ்வதோ மாதிரி இவருக்கு புஸ்தக ரூபேண இருந்தால்தான் வரும். ஆனால் நாரதர் வீணையை மீட்டுக்கொண்டே வருவார். அப்பேற்பட்ட மகதி என்னும் வீணையை மீட்டுக்கொண்டு வந்த அந்த நாரதர் வந்தார். ஒரு பெரியவர் வராரே, கிருஷ்ணர் எழுந்து நிற்கிறார். பொதுவாக அவர் வரணும், பெருமாளை பார்த்துட்டு இவர் எழுந்து நிற்பாரா, இல்லைன்னா நாரதரை பார்த்து இவர் எழுந்து நிற்பாரா? எழுந்து நிற்கலைன்னா ஒருத்தன் சொல்லுவான் ஆற்றுல, நீ என்னமோ பெரியவா வந்தால் எழுந்து நிற்கணும்னு சொன்னியே, உங்கள் பெருமாள் பாரு பிறந்த அவரே எழுந்து நிற்கலைம்மா. அதனால் பகவான் ஒவ்வொரு தர்மத்தையும் பரிபாலனம் செய்வார், எழுந்து நிற்கிறான். ஆனால் அவர் எழுந்து நிற்கும் போது எப்படி இருந்ததுன்னார், சுமேரு பர்வதம், மேரு பர்வதம் தக 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 ஸ்வர்ணம் போல ஜொலிக்கும். ஸ்வர்ணம் போல் ஜொலிக்கக்கூடிய மேரு பர்வதத்திலிருந்து ஒரு அந்த ஜம்புன்னு ஒரு பழம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம நாவல் பழம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாவல் பழ மரம் எப்படி கண்ணங்கரேன்னு எழுந்து நிற்குமோ அந்த மாதிரி தன்னுடைய ஆசனத்திலிருந்து பகவான் எழுந்து நின்னாராம். சகஞ்சனேயத்ர முனேரனுஜ்ஞய நயாம்புதஷ்யாமவ புர்ஜ விக்ஷத
ஜிகாய ஜம்பூஜனித ஸ்ரிய ஸ்ரியம் சுமேரு ஸ்ருங்கஸ்ய ததா ததாசனம். இப்போ பெருமாள் எழுந்து நின்னாராம். இப்போ பெருமாள் எழுந்து நின்ன உடனே அவருடைய காந்தி எல்லாம் தெரிக்கிறதா நாரதர் மேலே. நாரதர் எப்படி இருந்தார்? மாகன்கிறவன் கவி, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மகாபாரதத்திலிருந்து எவ்வளவு கவிகளுக்கு ஞாபகம் ஒரு ஊக்குவித்தல் கிடைத்ததுன்னு சொல்லவே முடியாது. அதாவது தேர் ஷுட் பி a thin story line in our itihasas to inspire the great poets to compose poems. இதே மகாபாரதத்தில் தான் போன வருஷம் பார்த்தோம். துஷ்யந்தன் என்கின்ற ராஜா எப்படி மகாபாரதத்தில் சொல்லியிருக்கிறபடி சகுந்தலையை காந்தர்வ விவாகம் செய்து ஒரு குழந்தையை கொடுத்து ராஜ்யத்துக்கு வந்தான். வெகு காலம் கழித்து அவள் வரும்போது நீ யாருன்னு கேட்டுவிட்டான். அப்போ உடனே அவள் சொன்னா, நீ என்ன யாருன்னு கேட்டபடியால் மறந்து போயிட்டியான்னு உன் தலை வெடிச்சு போயிடும்னுட்டா. அப்புறம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொன்னான், நீதான் சகுந்தலையா என்று. இவ்வளவுதான் மகாபாரதத்தில் இருக்கு. இந்த போர்ஷன் எடுத்துட்டார் யாரு? காளிதாசன். அதை உடனே இயற்றினார். அவர் என்னவோ மோதிரத்தை கொடுத்துட்டு போற மாதிரி அந்த மோதிரத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். மோதிரத்தையே நினைத்து கொண்டிருந்தாள். அப்போ துர்வாச மகரிஷி வந்தார். கன்வ மகரிஷி ஆசிரத்தில் இல்லை. கன்வர் இல்லையான்னு கேட்டார். அவள் பதில் சொல்லலை. நீ யாரை ஞாபகப்படுத்தின்னு இருக்கியோ அவன் ஞாபகத்திலிருந்து நீ போய் விடுவாய். அவர் எப்படிலாம் காம்ப்ளிகேட்டடாக கொடுத்துருக்காரு பாருங்க சாபம் இல்லையா? நீ யாரை வச்சுட்டு இருக்கியோ மனசுல, அவர் மனசுல நீ போயிடுவ. இப்படி இல்லான்னு சொல்ல அவள் மோதிரத்தை கை நழுவி விட அந்த மோதிரத்தை ஒரு மீன் தான் சுவைக்க அந்த மீனை எடுத்துக்கொண்டு அந்த மடப்பள்ளிக்கு செல்ல அதை வெட்டிவிட அந்த மோதிரத்தை கொடுக்க மோதிரமான அபிஜானத்தை கண்டானாம் அந்த துஷ்யந்தன். உடனே சகுந்தலையை நினைச்சு பார்த்தான். அபிஜான சாகுந்தளம் ஏற்பட்டது. அதனால் காளிதாசனுக்கு வித்து கொடுத்ததும் மகாபாரதம் தான். எப்படி சொல்றாளோ, வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதைத்தமிழ் ஐயைந்து மைந்து மரியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு அப்படின்னு சொல்றாளோ, அந்த காளிதாசனுடைய அபிஜான சாகுந்தளுக்கும் வித்து இட்டது மகாபாரதம். நளனும் தமயந்தியும் ஒரு காலத்தில் அந்த அன்னத்தின் வழியாக தூது சொல்ல அவர்கள் இருவரும் சேர்ந்திருக்க எப்படி அந்த கார்கோட்டகன் என்னும் பாம்பினால் அவன் அகப்பட்டது, அதே மாதிரி காலன் என்கின்ற தர்மராஜாவால் அகப்பட்டது, மறுபடியும் சேர்ந்தது. இதெல்லாம் மகாபாரதத்தில் இருக்கு. அதை விஸ்தாரமா ஒரு காவியமாக சொன்னான் ஹர்ஷன் நைஷதம்னு ஒரு காவியத்தில். அதே மாதிரி புரூரவஸ் என்கின்ற ராஜாவுக்கு ஊர்வசியிடம் எப்படி காதல் ஏற்பட்டது, எப்படி அவர் சேர்ந்தார்கள், எப்படி பிரிந்தார்கள், எப்படி ஆயுஷ் பிறந்தான் சொல்லிருக்கு ஆதிபர்வால. அதையே விவரித்து விக்ரமூர்வசீயம் என்கின்ற நாடகத்தில் காண்பித்தான் காளிதாசன். எப்படியெல்லாம் ரித்துக்கள் இருக்கு. ரித்து வெயில்னா இப்படி இருக்கும் போல இருக்கு, மழைன்னா இப்படி இருக்கும் போல இருக்கு, அப்படியே குளிர்னா இப்படி இருக்கும் போல இருக்கு, அப்படியெல்லாம் மேலோட்டமாக காண்பிச்சு கொடுத்தார் வியாசர். அதையே ரித்து சம்ஹாரம் அப்படின்னு காண்பித்தான் ஒரு காவிய ரூபமாக காளிதாசன். அதே மாதிரி அர்ஜுனனும் சிவபெருமானும் அவன் பாசுபதாஸ்திரம் தேடி செல்ல அவரும் கிராத ரூபத்தில் வர வேடுவனாக வந்த அந்த சிவபெருமானிடம் இவன் போரிட அப்பேற்பட்ட அந்த தனுஷ்பாணி, அதாவது சிவபெருமான் கையில் பினாக்கி அப்படின்னு ஒரு தனுஷை வச்சுட்டு இருப்பார். அதனால தான் ஸ்ரீருத்ரத்தில் முதல்லையே தனுகுன்னு தான் ஆரம்பிக்கும். முதல் மந்திரமே தனுஷை கையில் ஏந்தியவனே சிவபெருமானே தான் ஆரம்பிக்கும். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கும் அர்ஜுனனுக்கும் போர் மூல அதை பாரவி கிராதார்ஜுனியம்னு ஒரு காவியமாக காண்பிச்சார். அதனால கிராதார்ஜுனியாகட்டும், விக்ரமூர்வசியமாகட்டும், அபிஜான சாகுந்தளமாகட்டும், அதே மாதிரி ரித்து சம்ஹாரமாகட்டும், இப்போ சிசுபாலவதமாகட்டும், எல்லாத்துக்கும் காரணம் மகாபாரதம் தான். மகாபாரதம் ஒன்னே ஒன்று கேட்குறேன்.